ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே. எங்களுடைய லீசிங் ஆஃபீஸ்ல வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஈவென்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாவது பொக்கே மேக்கிங் அப்படின்னு. சரி வாங்கடா என்னடா பொக்கே மேக்கிங்ன்னு சொல்லி நானும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ வந்து லீசிங் ஆஃபீஸ் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஒரு யுஎஸ்ல ஒரு ரென்டட் ஹவுஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா, நீங்க அந்த ரென்டட் ஹவுஸ் ஒரு கம்யூனிட்டில இருந்ததுன்னா, அங்கே ஒரு லீசிங் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க தான் நம்முடைய பில்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் நமக்கு ரென்ட் அனுப்புவாங்க. நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்தது, நம்ம வீட்ல ஏதாவது ரிப்பேர் ஒர்க்லாம் இருந்ததுன்னா, நம்ம அவங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கான ஒரு தனி ஆஃபீஸே இது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ரெசிடென்ட்ஸ்க்காக அப்பப்போ இந்த மாரி நெறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. இந்த மாரி பல ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில தான் இந்த வந்து வேலண்டைன்ஸ் டேயும். ஸோ வேலண்டைன்ஸ் டேல வந்து நீங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருந்தது. நெறைய ஆக்சுவலா நாங்க இருக்கிற கம்யூனிட்டில வந்து ஒரு ஒரு 35% வந்து இந்தியன்ஸ் தாங்க இருக்காங்க. அதனால இந்த மாரி ஈவெண்ட்டெல்லாம் வச்சுட்டான்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து பரபரப்பா கிளம்பி நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நின்றுவோம் லைன்ல. நல்ல கூட்டம். நாங்க எப்பயுமே இந்த மாரி ஈவெண்ட் வந்தா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துருவோம். எதுக்குன்னா கொஞ்சம் லேட்டா போனா ஒண்ணுமே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நாங்க கரெக்ட்டா நேரத்துக்கு போயிட்டோம். ஸோ பசங்களும் வந்து பொக்கேலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா பண்ணாங்க. அதாவது பொக்கேக்கான தேவையான அந்த கவரு, அதுக்கு அத கட்டுறதுக்கான ரிப்பனு, அப்புறம் மெசேஜ் நோட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேண்டி பேக்ஸு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு பிடிச்ச வந்து கார்ட்ஸு, ரிப்பன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி, அவங்க பாட்டுக்கு வந்து பண்ணிக்கிட்டாங்க. என் சின்ன பையன் வந்து அவங்க அப்பாவுக்காக ஒரு பொக்கே பண்ணான். என் பெரிய பையன் வந்து எனக்காக பண்ணான். ஸோ நான் வந்து பண்ணல. ஆக்சுவலா வந்து அங்கே நெறைய பேர் வருவாங்க. சரி நம்மளும் வந்து எடுத்துட்டோம்னா, பின்னாடி வரவங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிருமேன்றது எப்பயுமே என்னுடைய கருத்து. ஸோ வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த எடுக்கும்போது வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ அத நான் எப்பயுமே என் பிள்ளைங்களுக்கும் சொல்லி தருவேன். பெரிய கியூ நின்னது. ஆனா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 4, 5 ரிப்பன் எடுத்து ஒரே பொக்கேல கட்டிக்குவாங்க. ஒரு 4, 5 பூ எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க. அந்த மாரிலாம் சில வேலைலாம் பண்றாங்க. அது ரொம்ப அல்பத்தனமாவும், சீப்பாவும் என் கண்ணுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு "நீங்க நீங்க எடுக்கலையா?" அப்படின்னு என்ன கேட்டாங்க. "இல்ல எனக்கு வேணாம். என் பசங்க 2 பேர் பண்ணாங்க. எனக்கு அதுவே போதுன்ற" மாரி ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அது அந்த பொக்கேலயே இருந்துச்சுன்னா வந்து ட்ரை ஆயிருமேன்னு சொல்லி வந்து அத அழகா ஒரு பாட்ல போட்டு ரெடியா வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்தோனே காமிக்க போறேன்.